பிரான்சின் வால்டுவாஸ் பகுதியில் கட்டுமான நிறுவனம் ஒன்றின் மூலம் நடைபெற்ற மிகப்பெரிய சட்டவிரோத வேலைவாய்ப்பு மற்றும் வரி மோசடியை போலீசார் முறியடித்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் இந்த மோசடி தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டனர். சுமார் 4 ஆண்டுகளாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த மோசடி பிரான்சின் சமூக பாதுகாப்பு முகமை நிறுவனம் நடத்திய ஆய்வின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது. 2020ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 4 மில்லியன் யூரோக்கள் வருவாய் ஈட்டிய போதிலும் சராசரியாக வெறும் 3 ஊழியர்களை மட்டுமே கணக்கில் காட்டி ஏமாற்றியுள்ளது. இந்த சட்டவிரோத செயற்பாட்டின் மூலம் அரசுக்கு சேர வேண்டிய சுமார் 2 மில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த பணத்தை கொண்டு அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலீசார் நடத்திய சோதனையில் 9 லட்சம் யூரோ மதிப்புள்ள 3 சொத்துக்கள், 1 கிலோ தங்க கட்டி மற்றும் 2 விலை உயர்ந்த மெர்சிடிஸ் கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 1,60,000 யூரோ ரொக்கப்பணம் மற்றும் 70,000 யூரோ மதிப்புள்ள நகைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நிறுவனத்தின் உண்மையான உரிமையாளர் ஒரு குடும்ப உறுப்பினர் உதவியுடன் பண மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த சொத்துக்களின் மதிப்பு 1.4 மில்லியன் யூரோக்கள் ஆகும். இதன் மூலம் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பை ஓரளவிற்கு ஈடுகட்ட முடியும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.